அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் சமயத்தில் அன்னபூரணி சூப்பர் 6 என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தது. சூப்பர் 6 என்பது 6 எரிவாயு சிலிண்டர்களை இலவசமாக தரப்படும் என்று அன்னபூரணி சூப்பர் 6 என்று பெயரிட்டது. தற்பொழுது வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதால் இன்று சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் பெண்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இது எப்பொழுது அமலுக்கு வருகிறது என்றால் 2027 பொங்கல் பண்டிகையிலிருந்து இந்த இலவச 3 சிலிண்டர் எரிவாயு சிலிண்டர் பெண்களுக்கு வழங்கப்படும் என்று தெளிவாக அறிவித்து விட்டார்கள். அதுபோக இதற்கு வருமான வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2.5 லட்சத்துக்கு கீழ் ஆண்டு வருமான உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று இதில் 1,16,16,104 பெண்களுக்கு, அதாவது குடும்ப அட்டைகளுக்கு இலவச 3 எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும். இதற்குரிய பணத்தை நேரடியாக பயனாளர் கணக்கிற்கு தமிழக அரசே செலுத்திவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது எரிவாயு சிலிண்டரை நுகர்வோர்கள் வழக்கம்போல் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு 3 சிலிண்டருக்கு மதிப்பு என்னவோ அதை தமிழக அரசு நேரடியாக இந்த 1,30,16,104 பேருக்கு செலுத்திவிடும். இந்த வகையில் 3 சிலிண்டர்கள் இலவசமாக கிடைக்க உள்ளது. இதற்காக ஆண்டு செலவு சுமார் 4,000 கோடி ஆகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நாளில்தான் வருகின்ற அக்டோபர் 2 முதல் இலவசமாக பஸ் பயணம் அனைத்து பஸ்களிலும் மகளிர் பயணிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி டிலக்ஸ் பஸ்கள், LSS லிமிடெட் ஸ்டாப் சர்வீஸ் பஸ்கள், எக்ஸ்பிரஸ் பஸ்கள் என்று அனைத்திலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவித்ததற்கு ஆண்டுக்கு 6,000 கோடி செலவாகிறது. தற்பொழுது அன்னபூர்ணா சூப்பர் 6இல் ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பெண்களுக்கு வழங்கப்படுவதால் அதற்குரிய 3 சிலிண்டர் பணமும் வங்கிக் கணக்கில் நேரடியாக வைக்கப்படும். இதற்கு ஆண்டுக்கு 4,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.